வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், டெல்லியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காக்ரோச் ஜனதா கட்சி அந்த பார்ட்டியை சேர்ந்தவர்களும் இளைஞர்களுமே வந்து இணைஞ்சிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நீட் தேர்வில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள், இந்த நீட்டை வந்து ரத்து செய்ய வேண்டும். கூடவே ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து இதுக்கான பொறுப்பேற்றுட்டு அந்த பதவியிலிருந்து விலகணும் அப்படின்ட்டு தான் இந்த போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் பாஜக அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. ஆனால் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்ற செய்திகளுமே வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் இங்கே இளைஞர்கள் எல்லாருமே வந்து போலீஸ் வந்து தடியடி நடத்தி பெண்களையுமே வந்து துன்புறுத்துற காட்சிகளுமே வந்து பார்க்க முடியுது. இவங்க போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விவசாயிகள் எல்லாருமே கிளம்பி வந்து அவங்களுமே ஒன்றிய அரசை கண்டிச்சு போராடுறாங்க. இன்னொரு பக்கம் எம்பிக்கள் எல்லாருமே ஒரு புறம் மேகதாது அணைக்கான அந்த விஷயத்துக்காக போராடுறத பார்க்க முடியுது. ஆனா ஒன்றிய அரசு தரப்புல எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லாம அமைதியா இருக்காங்க. ஒன்றிய அரசு அது அதை எப்போதும் போல தான் இருக்குது. நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளாக இந்த அரசை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக விஷயமாக தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இப்போ இன்றைக்கி இந்திய அளவில் மாணவர்களுக்கு எதிராக ஒரு அரசாக அது இருக்கிறது. கொடூரம் என்னென்னா, ஜல்லிக்கட்டுக்காக இங்கே போராடிட்டு இருக்கும்போது திமுக நீட்டுக்காக போராடிட்டு இருந்துச்சு. அன்றைக்கு வந்து நீட்டினுடைய கொடுமைகளை பற்றி அறிந்து நீட்டு கொண்டு வரும்போதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், எங்கள் மாநிலங்களில் வந்து மருத்துவக் கல்லூரிகள் வந்து குறைவாக இருக்கின்றன. மருத்துவ மாணவர்கள் இப்போ அதிகம் பேர் படிக்கிறாங்க. அப்போ படிக்க போகிறவங்களுக்கு வந்து வேறு மாநிலங்கள்னால் அந்த மாநிலத்தினுடைய நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியது இருக்குது. இப்போ இந்தியா முழுவதும் ஒரு நுழைவுத் தேர்வு வேணும்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கேட்டு, அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் வந்து நீட் தேர்வுக்கான முடிவு எடுக்கப்பட்டு இந்தியா முழுவதும் ஒரே தேர்வு நீட்டுக்கு மருத்துவக் கல்லூரிக்குன்னு சொல்லி கொண்டு வந்தபோது முதல் எதிர்ப்பை பதிவு செய்தது திமுக. அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த கலைஞர், அன்று அமைச்சராக இருந்த திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வந்து அனுப்பி வைத்து பலதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இலக்கு கேட்டு, அது இல்லாமல் வந்து ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. இப்போ அந்த வழக்கு இன்னும் தீர்ப்பே வரல. இப்போ போட்டு வந்திருக்க தீர்ப்பை விட கலைஞர் போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அது திருப்பி வரும்போது தமிழ்நாட்டுக்கான விலக்கு முழுமையாக கிடச்சிடும். அது என்றைக்கு அவங்க எடுத்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜெயலலிதா வழக்கு மாதிரி திடீர்னு என்றைக்காவது எடுத்து லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்ட அந்த வழக்கு இன்னமும் வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டு விலக்கை பெற்று நீதிமன்றத்தின் வாயிலாக தடையை பெற்று கொடுத்து கலைஞர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தை காப்பாற்றினார். அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கலைஞருடைய வழியில் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிற ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க அப்போலோ போகும் வரை. அதற்கு பிறகு வந்து இந்த ஒன்றிய அரசினுடைய ஆட்சி தான் நடைபெற்றது. எடப்பாடி ஆட்சிங்கிற பேரில் நேரடியாக பாஜகவினுடைய ஆட்சி தான். அப்போ இங்கே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. இந்த நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு வந்து இந்தியா முழுவதுமான நீட் தேர்வு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் 3500 4000 இடங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த இடங்கள் எல்லாம் வந்து நீட் தேர்வின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும். அப்படிங்கும்போது அதற்கு பிறகு திமுக வழிகாட்டியதன் அடிப்படையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுகவினுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக, அதுவும் வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் போட்டு தள்ளுபடி செஞ்சாலும் திரும்பவும் வந்து நீதியரசர் தலைமையில் வந்து ஆய்வு எடுத்து அந்த அறிக்கையின் அதை வந்து ஆதாரமாக கொண்டு நம்ம வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்படிலாம் நடந்துட்டு இருந்தாலும் நீட் தேர்வு என்பது ஒவ்வொரு முறையும் ஒரு மோசடியான தேர்வாக தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து பாஜக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு 152 முறை வந்து கேள்வித்தாள் வெளியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் 2 தடவை நடந்திருக்குது. இது வரைக்கும் அந்த 150 முறை பிற மாநிலங்களில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2 தடவை பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு. ஆனால் பிற மாநிலங்களில் 150 முறை நடந்திருக்கு. அப்படின்னா அப்போ கோடிக்கணக்கான மாணவர்கள் படித்து எழுதக்கூடிய ஒரு பரீட்சையில் இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சி அல்ல. அவர்கள் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடைய விமர்சனத்தின் அடிப்படையில் அந்த பேரை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒன்று சேர்ந்து அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை நீட் தேர்வு முறைப்படுத்தணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும், இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் அதில் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும். ஏன்னா அந்த மாணவர்களை பற்றியெல்லாம் வந்து திறந்தாழ்ந்து பேசிய அவர் பதவி விலகணும். அதில் வான்சுக் போன்றவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார்.
அப்படிப்பட்ட நபர்கள் குறிப்பாக பிரகாஷ் போன்றவர்கள்லாம் போய் ஆதரவு தெரிவித்தாங்க. அவர்கள் அறவழியில் போராடிய மாணவர்களை இன்றைக்கு வந்து எந்த போலீஸ் அடித்தது? டெல்லி போலீஸ். டெல்லி போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஒன்றிய உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் அடித்து மாணவர்களை வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக குண்டர்கள் வந்து உள்ளே புகுந்து அடிச்சிருக்காங்க. இது மாதிரியான காட்சிகள்லாம் வெளியே இருக்குது. சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய லத்தி வச்சுக்கூடிய நபர்கள் காவல்துறை அல்லாத நபர்களாக இருக்காங்க அப்படிலாம் நிறைய காட்சிகள் வெளியே இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து திமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, சமரசமும் கிடையாது. கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது. அந்த மாணவர்கள் போராடிய மாணவர்களுக்கு ஆராச வாயிலாக திமுக தன்னுடைய ஆதரவை வந்து வெளிப்படுத்தி விட்டது. நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவருமே தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருந்தாரு. சோஷியல் மீடியாவில் எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருந்தாரு. ஆமாம், நேற்றைக்கு அதுவும் குறிப்பாக ஒரு நீ கண்டனம்லாம் உங்களை தெரிவிச்சிருக்காரு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு. இந்த சூழலில் வந்து இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தாவேகா சார்பில் வந்து ஒரு அறிக்கை வெளியே இருக்குது. தமிழ்நாட்டை ஆளும் கட்சி அனிதா மரணத்தின் போது அனிதா வீட்டுக்கெல்லாம் போய் உட்காந்து அந்த ஃபோட்டோக்களை வெளியிட்டு அதன் மூலமாக தானும் ஒரு நீட் எதிர்ப்பாளன் அப்படின்னு பதிவு செய்து கொண்டவர் வந்து நடிகர் விஜய். அவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய கட்சியின் சார்பில் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்னவென்றால், நேற்றைக்கு நடந்த மாணவர்கள் மற்றும் டெல்லி காவலர்களுக்கு இடையேயான மோதல் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அற போராட்டத்துல மாணவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. போலீஸ் வந்து அவங்கள அடிச்சு அந்த இடத்துல இருந்து கலப்பி வைக்கிறதுக்கு மாணவர்களுடைய காலை தடுத்து விழ வைத்து அடிக்கக்கூடிய காட்சியில் வெளியே இருக்கு. இது எப்படி மோதலா மாறும்? இது வந்து ஒரு சைடான வன்முறை தானே. அது காவல்துறையினுடைய இவரும் இங்கே பண்ணிட்டு இருக்காருல்ல, இவர் காவல்துறை வச்சு இங்கே பண்றதானே அங்கே பண்றாங்க. அதனால இவரை பொறுத்த வரைக்கும் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அப்படிதான் சொல்றாரு. வருத்தமா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா. இது வந்து எந்த வகையில் நம்ம வந்து எடுத்துக்க முடியும்னு தெரியல. இவர்களுடைய அறிவு உள்ளதானா அல்லது ரொம்ப தெளிவான வந்து கேம் பிளான் பண்ணுறாங்களா? ஏன்னா ஒன்றிய அரசை எந்த சூழலையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அதன் மூலமாக நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான மாணவர்கள் மீதான தாக்குதல் என்பது கொடூரமாக, அதான் சொல்ல வந்தது தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடே மாட்டுக்காக போராடி கொண்டு இருக்கும்போது திமுக மட்டும் நீட்டுக்காக போராடியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கு நம்ம வட மாநிலங்கள் எல்லாம் வந்து ஜெய் பஜ்ரங் பலின்னு கத்திக்கிட்டும் மத சண்டையில் ஈடுபட்டு இருந்த அந்த மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகம் படம் வரப்போகுது, அணிதிரள்வோம் வாரியர் அப்படின்னு ஏசி டிக்கெட்னாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சரே அன்னைக்கு நான் லீவ் போட போறேன்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் லீவ் போட போறேன், ரசிகனா நான் படத்துக்கு போறேன்ட்டு. அந்த அளவுக்கு இங்க ஜனநாயகம் இருக்கு. அதாங்க, இவங்க ஒவ்வொரு திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு பஸ் விட்டா சூப்பர், பேட்டரி பஸ் வந்தால் சூப்பர், இந்த அரசு வந்ததுக்கப்புறம் அப்படின்னா இந்த திட்டம் எல்லாமே திமுக போட்ட திட்டம். அதனுடைய தொடக்க விழா மட்டும்தான். இந்த அரசு பதவி பொறுப்பேற்று என்ன செய்ய போகுதுங்கிறத வர ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் வரப்போகுது, அதில் தான் அறிவிப்பு வரப்போகுதே தவிர இன்றைக்கு இவர் போய் முதலமைச்சர் கொடியாட்டிட்டு இருக்கிறது எல்லாமே அப்பாவை காணாமனால அந்த அப்பா செஞ்சது தான். அவர் செய்து விட்டு போன பணிகளை தான் அவர் வந்து திறந்து வைக்கிறது, தொடக்கி வைக்கிறது, பார்வையிடுறதுங்கிற வேலையில் ஈடுபட்டு இருக்காரு. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்பயுமே வந்து அடுத்த ஒரு தெலுங்குல ஒக்குடு வந்துச்சுன்னா அதை உடனே தமிழில் ஒரு படம் எடுப்பார்ல அவர். அதே மாதிரி தான் வந்து திமுக செய்த பணிகளை இவர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு, காப்பி அடிச்சுட்டு இருக்காரு. அதுதான் இதே மாதிரி தான் டெல்லியில் போலீஸ் அடிக்கிறது தான் இங்கே அடிக்கிறாரு இவர். இங்கே வந்து ஒரு திமுக எம்எல்ஏ பேசிட்டாருன்னு உடனே கைது பண்ணுறது இருக்கு இல்லையா. அதாவது ஒருத்தர் சொல்லக்கூடிய சொல்லை வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சட்டமன்றத்துக்குள்ளே எலும்பை உடச்சிருவோம்னா குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டேன்னு ஒரு பேசினாரு, அது மட்டும் யோக்கியமான பேச்சா? வாயில நல்லா வந்துரும்னு சொன்னாரு, டேஷ்ங்கிறாரு வாயில. அதெல்லாம் விடுங்க, முதலமைச்சர் நம்ம தலையெழுத்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, அது பேசிட்டு போகிறோம். குளத்தூரில் ஒரு கொத்து புரோட்டா போட்டேன்னு சொன்னதும் மற்ற இதுவும் வந்து சரியான பேச்சா? பார்லிமெண்ட்ரி வேற. இப்போ இவரே ஒழுங்கு இல்லைங்கும் போது அப்புறம் வந்து ஒரு எம்எல்ஏ கைது பண்ணுறதுங்கிறது ஒன்று விஷயம் இருக்குல்ல. அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா இவர்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரியான நீட் தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா மதியம் சட்டமன்றத்துக்கு முன்னாடியும் திருக்குறள் அறிவு போய் போராட்டம் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி கூட ஒரு 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 தமிழில் இருக்கக்கூடிய ஒரு துள்ளிசை கலைஞர், ஒரு ராப் பாடகர், தமிழ்லேருந்து வந்து தமிழில் உலக அடையாளத்துக்கான ஒரு நபராக இன்றைக்கி வந்து அறிவு இருக்கார்.
அப்படின்னா அவரு போய் போராட்டம் பண்ணுறாருங்க. அந்த வெயிலில் போய் நின்றுக்கிட்டு நீட்டை ரத்து பண்ணணும்னு போராட்டம் பண்ணுறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய உணர்வு இந்த அரசுக்கு இல்லையா? டெல்லியில் மாணவர்கள் காவல்துறை இப்போ இரு தரப்பு மோதல் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு இந்த அரசு தகவல் சொல்லுச்சுன்னா, இது பாஜக அரசு இல்லாமல் வேற என்ன அரசு? இந்த கேள்வி நமக்கு வருதா இல்லையா? இது எப்படி எடப்பாடி அரசு இருந்ததோ அதே மாதிரி தான் பாஜகவுக்கு வலிக்காம பார்த்துக்கிற மாதிரி வந்து அந்த வடிவேல் சொல்லுவார்ல, செவுத்து தேய்க்கும் போது செவுத்து வலிக்கும் போது பார்த்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த பாஜகவுக்கும் தாவேக்காக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அதே மாதிரி தான் இயங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இன்னொரு விஷயமும் அப்படி நடந்திருக்கு. சேத்துப்பட்ட பக்கம் வந்து ஆய்வுக்காக முதலமைச்சர் போறாரு அப்படின்ட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஏதோ செவுறு இடிஞ்சு போய் இருக்கு, பழைய பழைய பொருட்கள்லாம் போட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு திரையை வச்சு மறைச்சிருக்காங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா எங்க ஜி வரும்போது நடக்கிறது. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வரும்போது ரெண்டு பக்கமும் வெள்ளை துணியில வந்து கவர் பண்ணாங்களே, இப்போ தாவேக்கா கலர்ல சிகப்பு துணியில வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்குறோம். இங்க ஆய்வு செய்யற முதலமைச்சர் அதை கேட்க மாட்டாரு. அங்க ஏன் வந்து துணி போட்டிருக்கீங்க, அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு, அந்த பக்கம் ஏன் இப்படி சுத்தமா இல்லாம இருக்கு, அந்த மாதிரியான. அவரே வந்து எழும்பூர் அரசு மருத்துவமனையில பிறந்தவர் தானே. அவரு ஒன்றும் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பின்னணியில் இருந்தோ லண்டனில் படிச்சுட்டு வந்து இறங்கின குடும்பம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு எளிய பின்னணி தான். அவங்க அப்பா வந்து ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமாக தான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, இவருமே வந்து தொடர்ந்து நடித்து பொருளாதார ரீதியாக வளர்ந்துக்கிட்டவர். அப்படி இருக்கும்போது இவர் வந்து மற்ற நாளைக்கு இவர் வந்து சென்னைக்குள்ளே போகாத போது போகின்ற எல்லா பக்கமும் காரில் தான் போகிறாரு. ஒரு ஸ்விஃப்ட் டிசைரில் போகிறாரு முதலமைச்சர் அதுக்கு முன்பாக. அப்போல்லாம் பார்க்காத இப்போ பார்க்க போகிறாரு. இந்த அதிகாரிகள் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் சார் கண்ணில் போட்டா அப்படின்னா கண்ணில் பண்ணுமா இல்லையா? இப்போ சிஎம் ஒருத்தவங்க விசிட்டு போகிறாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. இப்போ பல்லவி வந்து 2 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து அவருடைய தொகுதிக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா போய் அந்த வீடியோக்கள் வெளியே இருக்குது, பூரா வந்து காட்டுறாங்க. தண்ணி பாட்டில் எடுத்து வந்து இதெல்லாம் நாங்கள் குடிக்கணும், இதுதான் குடிக்கணும், நீங்கள் செய்வீங்களா? அவங்க குழந்தைய எடுத்துட்டு சட்டமன்றத்துக்கு மட்டும் வந்தது, முதல்வருடைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் போனதுதான். அவங்க தொகுதிக்கு இப்பதான் போறாங்க. போனதுக்கு தான் மக்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்துக்கிட்டு கேள்வியாக கேட்குறாங்க. அவங்க வந்து அதிகாரியை மூஞ்சியை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்படிதான் இருக்குது நிலைமை. இப்போ அதாவது ஒரு கண்ணங்கரையர்னு ஒரு தண்ணி இருக்குது. இந்த தண்ணியில தான் நான் குடிக்கணும் குளிக்கணும், இது எப்படி நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அதை சரி பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுறோம், உங்களுக்கு குறைய சொல்லுவேன்னு கேட்கணும். எதுக்குமே கிடையாது. ஏதோ அதிகாரிகள் பதில் சொல்லியிருக்கா, அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வந்து குழந்தைய தூக்கிட்டு வர்றதும், அந்த குழந்தைய வாங்கி ஆதவ ஒரிஜினல் தூக்கிட்டு போகிறதும் என்ன சீன்லாம் போட்டாங்க. இதுதானே இப்போ அதே பகுதியில் வளர்ந்தவங்க தான் அவங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாதா? அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாதா? அப்படி எல்லாருமே வந்து தாவேக்காவில் வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பெரும்பாலானவர்கள் வந்து மிக எளிய பின்னணியிலேருந்து வந்தவர்களாக தான் இருக்காங்க. ஜெயிப்போம்னு தெரியாது, நிற்போம் நின்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் நடந்தது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தெரியாதா? இப்போ முதலமைச்சருக்கே அப்படி தெரியாதா? அவர் எத்தனை சினிமா எத்தனை பகுதியில் போய் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய நிலப்பு என்ன பிரச்சனை, இந்த சென்னையினுடைய பிரச்சனைலாம் தெரியாதா? இவங்க அதிகாரிகள் வந்து ஓவராக அவருக்கு பில்டப் கொடுத்து, அதான் 91-96 தான் ஆக போகுது. அவருக்கே வந்து அதீதமாக வந்து பாஸ் நீங்கள் தொட்டா போதும் 200 பேர் கீழே விழுகுறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவருக்கு பில்டப் ஏற்றி விட்டு அவரை முடிச்சு கட்டுறதுக்கான பிளானில் வந்து கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் அறை அப்படின்றது எப்பவுமே ஒன்றா தான் இருக்கு. எல்லா முதலமைச்சரும் அந்த அறையில் அந்த சீட்டில் தான் உட்காந்தாங்க. ஆனால் சீட்டில் இருக்க டவல் எடுத்தாரு அப்படின்னாங்க, பார்த்தா சீட்டையே மாற்றிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து பின்னாடி தெரிய வந்தது. இப்போ அந்த அறையையே மாற்றுறாங்க, அறை மாற்றம் வந்து நிகழ்த்த போகிறாங்க அப்படின்னா அந்த அறையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, இல்லை அறை மாற்றத்துக்கான அவசியம் வந்து என்னவா இருக்கு? 2 கேள்வி இருக்குங்க. ஒரு கேள்வி வந்து இப்போ உட்காந்துருக்க அவருடைய சேரனுடைய விலை, அது எங்கே வாங்கினது? தமிழ்நாடு டான்சி நிறுவனத்தில் வாங்கப்பட்டதா அல்லது தனியார் நிறுவனத்தில் வாங்கப்பட்டதா? தனியார் நிறுவனத்தில் வாங்கப்பட்டதுன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்கணும். ஏன்னா அந்த சேரனுடைய மதிப்பு பல லட்சம் ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பல லட்சம் ரூபாய்க்கு பல 10 லட்சம், பல லட்சம் கிடையாது, பல 10 லட்சம்ங்கிறாங்க. அப்படின்னா அந்த சேர் எதில் செஞ்சுருக்காங்க? அது வந்து ஸ்பெஷலி ஆர்டர் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லி, அதாவது இது குறிப்பிட்ட மரத்தில் செய்யணும், அந்த மரம் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் செஞ்சு கொண்டு வந்த சேரு. அதனால் பல 10 லட்சம், கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற செய்திகள் வருகிறது. அப்படி செய்தி வரும்போது அப்போ அந்த அதனுடைய இது உண்மைத்தன்மையை கண்டறியக்கு ஆர்டிஐலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த சேரை அவர் பயன்படுத்தக்கூடிய சேர் எதுங்கிறத ஃபோட்டோ வடிவில் வந்து கேட்டு
கேட்டிருக்காங்க. இப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவர் எதை செய்தாலும் ஒரு கிறிஸ்தவராக பிறந்தாலும் ம். இவர் எல்லா மதத்தையும் போகிறாரு, கொஞ்சம் கூட ஜோசியக்காரை வச்சுக்கிறாரு, ம். பொட்டு வச்சுக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. அப்படிங்கும்போது அடுத்து இவருடைய நடவடிக்கை என்னென்னா, இவருடைய அறையை மாற்றி நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு 10வது தளத்துக்கு போக போகிறதா இந்த செய்திகள் வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஓகே. 10வது தளத்திலே வந்து முழுக்கவே முழு தளத்தையும் அவரே பயன்படுத்திக்கிற மாதிரியும், அந்த 10வது தளத்திலேயே வந்து மீட்டிங் நடத்திக்கிற மாதிரியும், அவருடைய அறையை அங்கே வைக்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. காரணம் கேட்டால் இருக்கிறதுலே உயர்ந்த இடத்துல தான் உட்காரணும், தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறோன்னு சொல்லி ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இருக்கிறதே எளிமையான முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சார். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாரு, அவரே லஞ்ச் சாப்பிட்டுக்கிறாருன்ட்டுலாம் சொன்னாங்க. சென்னையில் எனக்கு தெரிய உயரமான இடம்னா பெரம்பூர் அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது, ஹைரைஸ் பில்டிங் ஒன்று 38 மாடியே ஒன்று இருக்குது, ஒரே ஒன்று. அங்கே போய் உட்காரலாம். இங்கே வேற எங்கே உட்கார போகிறதுன்னு தெரியல. அதாவது அந்த கோட்டை என்பது வந்து இராணுவத்துக்கு சம்மந்தமான இது. அது நம்ம அதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு வாடகை கொடுக்குறாங்க. கொடுத்தது இல்லாமல் அந்த கட்டடத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சேம்பருங்கிறது வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து அண்ணா காலத்திலேருந்து வரிசையாக அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்கேஎஸ் எல்லாமே பயன்படுத்திய சேம்பர் தான் அது. அது போதுமான வசதிகளோடு தான் இருக்குது. ஆனால் இவர் எதற்காக மாறுறாருன்னா, இதுக்காக அந்த ஜோசியக்காரனுக்காக மாறினார். இதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டில் ஜோசியக்காரங்க சொல்லி விதவிதமாக விஷயங்கள் எப்போ நடக்கும்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடக்கும். முருகன் சிலையை வந்து மறைக்கணும், தங்கத்தில் கவசம் செய்யணும், அது உங்கள் ஆட்சிக்கு வந்து வழக்குகள் கொண்டு வருது அப்படின்னு ஒருத்தர் ஜோசியர் சொன்னார்னு சொல்லி பழனி முருகனுக்கு வந்து தங்கத்தில் கவசம் செஞ்சு போட்டாங்க. ஆடு மாடெல்லாம் கோயிலில் வெட்டினா வந்து அது வந்து தெய்வ குத்தம் ஆயிடுது அப்படின்னோடனே ஆடு மாடு கோழி பலியிட தடைன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஜோசியக்காரங்க சொல்லி சொல்லி ஜெயலலிதா வந்து செயல்படுத்தி பார்த்த காட்சியெல்லாம் நினைவுக்கு வருது. அது வந்து மீண்டும் வந்து அந்த காலம் திரும்பி இருக்கு அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்திகள் இப்போ சொல்லக்கூடிய தகவல். அதாவது 10வது மாடியில் உட்காந்தா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கோட்டையிலே பெரிய உயரமான தான் ஒன்று. அப்போ 10வது மாடிக்கு மேலே மொட்டை மாடி ஒன்று இருக்குமே, அங்கெல்லாம் நியாயமாக உட்காந்து இன்னும் உயரமா இருக்கும். அதில் தானே உட்காந்து ஆட்சி பண்ணணும். வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, கொடையை பிடிச்சிட்டு யாரும் நிற்க சொல்லி உட்காந்துருக்கோம்ல. சார், இப்போ நம்ம அதான் பேசிட்டு இருந்தோம், பிஜேபி இஸ் நத்திங் பட் தாவேக்கான்ற மாதிரி அவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ கோவை அரசு பள்ளியில வந்து மாணவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. புதிய கல்விக் கொள்கையிலே என்ன ஸ்டாண்டிங் எடுக்க போறாங்க அப்படின்ற நம்ம கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது சைலண்டா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எக்ஸிக்யூஷன்ல தாவேக்க இறங்கி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. கல்வித்துறை அமைச்சர் வர இன்னைக்கு பேசியிருக்கும் போது புதுமையான கல்வியை வந்து மாணவர்கள் படிக்க போறாங்க, எளிமையாக்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா இப்படி ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பயிற்சியெல்லாம் இன்னொரு பக்கமும் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய காதுக்கு போய் சேருதா, இல்லை அவர் இதெல்லாம் பார்க்குறாரா இல்லையா? விஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர், மகாவிஷ்ணுவா, திமுக ஆட்சி காலத்தில் அரசு பள்ளியில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை கலந்தாருன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வந்து எதிர்கொண்ட சூழல் ஏற்பட்டது. அதுக்கு அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்தாலும் அதற்கு பிறகு வந்து எஸ்ஓபி போட்டாங்க. இந்த மாதிரி பள்ளிகளுக்குள்ள வந்து இந்த மாதிரி மதம் சார்ந்த அரசியல் சார்ந்த எந்த நிகழ்ச்சிகளுக்கும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எஸ்ஓபியே இருக்குது, அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக இதெல்லாம் வந்து எப்போ நடந்ததுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். 5 ஆண்டுகளுக்கு கடந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்காது. பள்ளிகளில் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகா பயிற்சிக்கு மாணவர்களை அழைத்து விளையாட்டு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, அப்புறம் விளையாட்டு வாரம் பூரா விளையாண்டு சொல்லி சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சுன்னா விளையாண்டுக்கிட்டு ஒரு நாள் வந்து யாரும் பேர் கேட்பானுங்க. பேர் கேட்டு அதில் ஒருத்தர் வந்து சுல்தான் அப்படின்னா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுருவாங்க. ஒருத்தன் வந்து ஃபெலிக்ஸு அப்படின்னா போயிட்டு வாப்பான்னு அவனே அனுப்பி வச்சுருவாங்க. அனுப்பி வச்சுட்டு தான் உட்கார வச்சு மற்றவங்களை உட்கார வச்சு பேசுவாங்க, பேசி மண்டையை கழுவுவாங்க. நம்ம நாட்டில் வந்து நம்ம தானே இந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து அவர்களுக்கான ஆட்களை திரட்டி கொள்கிறாங்க. இந்த சம்பவம் எல்லாமே எப்போ நடந்ததுன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் நீங்கள் நடந்து விமர்சனங்கள் வந்துருக்கும். திமுக ஆட்சி காலத்தில் ஆர்எஸ்எஸ் எங்கேயுமே கால் வைக்க முடியல. முயற்சி பண்ண போதும் முடியாமல் போயிடுச்சு. சில இடங்களில் பேரை மாற்றி, பள்ளிக்கூடங்கள் பேரை மாற்றிலேருந்து எல்லாம் எதை செய்தாலும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு எல்லாம் இருந்தது. ஆனால் மீண்டும் இவர்கள் வந்திருக்காங்க. தந்தை பெரியார் பெயரால் வைக்கப்பட்ட ஒரு வளைவு இடிக்கப்படுகிறது, சிலைகள் வந்து அவமானப்படுத்தப்படுகிறது. அண்ணன் அம்பேத்கர் இப்போ வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காருன்னு ஒரு காரணத்தை சொல்லி அந்த சிலை திறக்க விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக வச்சுக்கக்கூடிய கட்சி வந்து தாவேக.
அண்ணல் அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காருன்னா அவருக்கு கால் அவர் மேலே போட்டு உட்காந்துருக்காரு. அப்படி பார்த்தா வந்து இந்தியா முழுக்க சாய்பாபா அப்படி தான் உட்காந்துருக்காரு. இது என்னன்னா வம்பா போச்சுங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து எந்த வகையில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. இப்படியான சூழலில் இந்த அரசு வந்து முழுக்க முழுக்க ஒரு பாஜக ஸ்பான்சர் கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. பயந்து அந்த பாஜக ஆட்சி நடத்தினா எப்படி இருக்குமோ, எதற்கு இவங்கெல்லாம் வந்து போய் கம்யூனிஸ்டுகள்லாம் போய் ஆதரவு கொடுத்தாங்க, விடுதலை செய்திகள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா, நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா பாஜக வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்து பாஜக ஆட்சி பண்ணுற மாதிரியே, அதனால அந்த தடுக்கணும், அதனால நம்ம வந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இப்போ அது நடக்கிற ஆட்சி பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சியே தான் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன வேலைக்கு வந்த, ரசம் வச்சா லஞ்சு சவுண்டு கொடுத்துட்டு இருக்காரு சண்முகம். அவர் என்ன வேலைக்கு வந்தார், எதை காப்பாற்ற வந்தார், மதசார்பின்மையை காப்பாற்றுறதுக்காக போனார். பாஜக ஆட்சி நேரடியாக இங்கே வந்து தடுப்பதற்காக போனார். ஆனால் நடக்கிறதே பாஜக ஆட்சி தான். சார், இப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து எதிர்கொள்றதுக்கு தாவேகா தலைவர் வந்து பயத்துல இருக்காரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2 மாசம் ஆகுது அவர் ஆட்சிக்குள்ள வந்து 1000 கணக்கான குற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது. 10க்கும் மேற்பட்டவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து விமர்சிச்சதுக்காக 10க்கும் மேற்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மாசத்துல ஒரு 10 திட்டங்கள் அவங்க கொண்டு வந்தது சொல்ற மாதிரி இருக்குன்னா கிடையாது. 1000க்கும் மேற்பட்ட குற்றங்கள் ஒரு பக்கம் நடக்குதுன்னு இந்த அரெஸ்ட் பண்றதுல மட்டுமே இவங்க வந்து குறியா இருக்காங்க அப்படின்னா, விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கு பயப்படுறாங்களா? இல்லாட்டி அந்த ஹிட்லர் மாதிரியான ஆட்சியை வந்து கொண்டு வரதுக்காக இந்த மாற்றம் கேட்டாங்களே, இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, ஏன்னா ஹிட்லருக்கு அப்புறமும் யாருமே அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து பண்ணி பார்த்தது இல்ல. பாஜக அவங்க வந்து மத அரசியலை தான் எப்பவுமே கையில் எடுப்பாங்க. பட் இவர் வந்து அதை நோக்கி டிராவல் பண்றாரோ தாவேகா அரசு? ஏன்னா இன்னைக்கு வந்து ஹிந்து தலையங்கம்ல கூட எழுதியிருக்காங்க, ஏன் விமர்சனங்களை வந்து எதிர்கொள்றதுக்கு தயங்குறாரு அப்படின்ற மாதிரி. தயங்குறது மட்டும் இல்லாமல் விமர்சனம் செய்பவர்களை எதிரான கருத்து சொல்பவர்கள் மீது கிரிமினல் குற்றங்கள் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பத்திரிகை சாடி உள்ளது. இந்தியா முழுவதுக்குமான பத்திரிகை ஒரு செய்தியாக வந்து தலையங்கமாக எழுதியிருக்குது. அதாவது கிரிமினல் குற்றச்சாட்டை வந்து அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது சாட்டி அவர்களை சிறையில் அடைப்பது என்பது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது மாதிரியான ஒரு விஷயத்தை திமுக ஆட்சி காலத்தில் செய்யவில்லை. அப்படி செய்யணும்னு இருந்துச்சுன்னா இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது 102 பேரும் தாவேகா ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்கள பேச விட்டதுக்கான காரணம் அவங்க வேற ஒரு ஏரியாக்குள்ளே வந்து அவங்க பேசி ஒரு மனமாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த அரசு வந்து திமுக வந்து ரொம்ப இதாக ஜெனரஸாக நடந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இவங்க நடந்துக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு ஹீரோ, இவரை பார்த்து யாராவது கேள்வி பண்ணால் சிரிச்சா, நம்மள்ட்ட சிரிச்சா இவருக்கு வணக்கம் சொல்லலைன்னா ஒரு கோபம் வந்துடும். இவர் அப்படியே வளர்ந்தவர் 30 ஆண்டுகளாக. இவர் செட்டுக்குள்ளே வந்தால் 4 பேர் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அப்படியேப்பட்ட நபரை வந்து ஒருத்தர் பொது வெளியில் பேசும்போது, கிண்டல் அடிக்கும்போது, இது பண்ணும்போது இவருக்கு கோபம் வரதான் செய்யும். இவருக்கு கோபம் வருதோ இல்லையோ, இவருக்கு சொம்பு தூக்கக்கூடிய இவருக்கு அடிவரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கோபம் வரும். பார்த்தீங்களா பாஸ் அவங்க அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்குறதுக்காவது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க. இது வந்து மிக மிக மட்டகரமான ஒரு செயல். பொதுவாக இந்தியா முழுவதும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாஜகவாக இருந்தது, இப்போ இவர்களாக இருக்கிறாங்க. இதுதான் விமர்சனங்களை கண்டு யாருக்கெல்லாம் பயம் வருகிறதோ அவர்கள் வீழ்ச்சியை நோக்கி போகிறார்கள் தான் அர்த்தம். திமுக எந்த சூழலையும் விமர்சனங்களை வந்து கண்டு பயந்ததே கிடையாது. எதிர்த்தரப்பில் தங்கள் கருத்தை சொல்லுவாங்க, விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விமர்சனம் வைப்பவர்களே பிடித்து நீங்கள் வந்து சிறையில் அடைக்கிறீங்க. அவங்க எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சிறையில் அடைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறை இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அரசு வந்து வீழ்ச்சியை நோக்கி போகுது. இந்த அரசு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு வந்து 11.19ங்கிற இடத்துல இந்த முதலமைச்சர் விட்டுட்டு போயிருந்தாரு. அந்த தமிழ்நாட்டையும் சேர்த்து மீண்டும் இழுத்து கொண்டு ஒரு பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.